நாம இந்த கருப்பு படத்தோட ரிவ்யூ பண்ணியிருந்தோம்ல, அப்பவே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டோம். படத்துல இளையராஜா அவர்கள் சார்ந்த ஒரு டயலாக் வச்சிருக்காங்க. பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது உள்நோக்கம் எதுவும் இல்ல. ஜஸ்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் காமெடியா வச்சிருந்தாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா எல்லாருக்கும் அது நகைச்சுவையா தெரியாதுல்ல. இளையராஜா அவர்கள் சார்ந்தவங்களுக்கு அது ஒரு மனசு வலி ஏற்படுத்தியிருக்கோம்ல. ஆக்சுவலா அப்படி என்னப்பா காட்சின்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இப்ப ஸ்பாயில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் ஒன்றும் இல்லைங்க. ஒரு போராட்டத்தில் இளையராஜா சாரோட பாடலை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த பாடலை பயன்படுத்தினதுக்காக போராட்டத்தில் பயன்படுறதுக்காக காப்பிரைட் கேட்பாருன்ற மாதிரி இளையராஜா சார் அவர்கள் பேரை சொல்லியே அதில் நகைச்சுவை பண்ணியிருப்பாங்க. இதை கேட்குறப்ப ஒரு மாதிரி இருக்குல்ல, ரைட்டு. இதில் எதிர்ப்பு எந்த அளவுக்கு எழுந்துச்சோ என்னவோ தெரியல. இந்த படக்குழு இருக்காங்களே, அவங்க ஒரு தெளிவான வருத்தத்தை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மதிப்பிற்குரிய இசைஞானி இளையராஜா ஐயாவிற்கு கருப்பு திரைப்படத்தில் தங்கள் பெயரை பயன்படுத்தி வரும் காட்சி என்பது செய்தியை கடத்தும் நோக்கத்திற்காக கையாளப்பட்ட ஒரு தற்செயல் நிகழ்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அரசியலுக்கு வருவது உறுதி, ஞாபகம் இருக்கா? ஒரு படம் சார்ந்து ரஜினி சாரோட அந்த ஒரு ஸ்பீச்சை வச்சு அதுக்கப்புறம் அது இஷ்யூ ஆகி அந்த காட்சியை நீக்கி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சாயலுது. 50 வருடங்களுக்கு மேலாக இசை உலகை ஆட்சி செய்யும் இசை அரசனை காயப்படுத்தும் எண்ணமோ களங்கப்படுத்தும் எண்ணமோ படக்குழுவிற்கு சிறிதளவும் இல்லைன்னு படக்குழுவே சொல்லியிருக்காங்க. உள்நோக்கம் எதுவுமின்றி வைக்கப்பட்ட காட்சியினால் தாங்களோ தங்களை சார்ந்தவர்களோ இசைஞானியின் ரசிகர்களோ பிறரோ மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு எங்களின் தாழ்மையான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் வர அந்த பர்டிகுலர் டயலாக் இதுக்கப்புறம் படத்தில் வந்து தூக்கப்பட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தளவுக்கு படக்குழியே சொல்லியிருக்காங்கனாக்கா கண்டிப்பாக இதான் நடக்கும். ஓகே, ரைட்டு. தியேட்டரில் இந்த கருப்பன் சார்ந்த காட்சிகள் வருது பாருங்க, கருப்பசாமி சார்ந்த காட்சிகள், அது மக்கள் எந்த அளவுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்காங்க தெரியுமா? நம்ப மாட்டீங்க சொன்னால், இல்லைடா காமிச்சிடுறேன், அந்த காட்சியை காமிச்சிடுறேன், அப்போ தான் நம்புவீங்க. எழுந்து நின்று வணங்குறாங்க. இதெல்லாம் நடக்குது. முன்னாடிலாம் கேபிள் டிவியில் தான் படம் போடுவாங்க. படம் போட்டு அதில் சாமி படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த காட்சிகள் சார்ந்த வீட்டில் இருக்க சில பேருக்கு சாமி ஆடுவாங்க. இதை நீங்கள் நேரில் விட்னஸ் பண்ணியிருக்கீங்கன்னு இல்லை, நான் இதை விட்னஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ இதுக்கு இங்கே ஓப்பனாக சொல்கிறேன்னு, மாற்று மார்க்கங்களை சார்ந்தவங்க கூட சாமி படங்கள் சார்ந்து சாமி ஆடி நான் பார்த்துருக்கேன். ஓப்பனாக சொன்னால் நடந்திருக்கு இதெல்லாம். இதே மாதிரி நிகழ்வு இப்போ தமிழ்நாட்டில் தியேட்டருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் சாமி ஆடுறவங்க எண்ணிக்கை ஒரு ஷோலையும் அதிகரித்து போயிட்டுருக்கு. இப்போ என்ன தெரியுமா நிலவரம், ஒவ்வொரு தியேட்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பூசாரியை வைக்கணும் போல இருக்கு உள்ள சாமி ஆடுறவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்படி போயிட்டுருக்கு நிலவரம். அவங்க எந்த அளவுக்கு அக்ரெசிவாக இது போல் சாமி ஆடுறாங்கன்றது நீங்களே பாருங்கள் மக்களே. அதுவும் இது சில பேர் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இந்த படத்துக்கு பிஆர் ஒர்க் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தர் 2 பேரை பிஆர் ஒர்க்கில் இருக்கவங்க அது படத்தை ப்ரொமோட் பண்ண வந்திருக்காங்கன்ற மாதிரி குற்றம் சாட்டலாம். ஆனால் எல்லாருக்கும் எப்படிங்க ஒரே இடத்துக்கு போல் நடக்குது?